அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் நின்று நாங்கள் உமக்கு நன்றி சொல்ல ஒரு நல்ல தருணத்தை தந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, நீர் இதுவரைக்கும் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களை தெரிந்தெடுத்த தெய்வம், எங்களை வழிநடத்தி வந்த தெய்வம், எங்களை பாதுகாத்த ஆண்டவர், எங்களை பராமரித்த தேவன், இம்மட்டும் எங்களுக்கு போதுமானவராய் இருந்து எல்லா நன்மைகளையும் கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்து எங்களை வழி நடத்தி வந்தீரே. நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இதுவரைக்கும் எங்களுக்கு உதவி செய்த எபனேசரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இனிமேலும் யெகோவாயீராய் இருந்து நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள போகிறீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்தில் வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். உம்முடைய நன்மையினாலும் கிருபையினாலும் உம்முடைய மக்களை நிறைத்து வழி நடத்துவீராக. உம்முடைய தெய்வீக சமாதானம் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இப்பொழுதும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை சிந்திக்க இருக்கிறோம். எங்களோடு கூட நீர் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா தடைகளை மாற்றுங்க, எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இந்த நேரம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கண்மலை மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். இந்த அருமையான நேரத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. இந்த அருமையான இந்த நேரத்திலும் நாம் சற்று நேரம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை யாராகில் ஒருத்தர் வாசிங்க. சங்கீதம் 27:9. உமது முகத்தை எனக்கு மறையாதையும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். அருமையானவர்களே, இந்த நாட்களில் கர்த்தர் எப்படிப்பட்டவர், தாவீதினுடைய பார்வையில் கர்த்தர் என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ச்சியாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் இந்த 27ஆம் சங்கீதத்தில் 9வது வசனத்தின் அடிப்படையில் தாவீது கர்த்தரை எப்படி பார்த்தார் என்று சொல்லி நாம் இந்த இடத்துல சிந்திக்க போகிறோம். இந்த நாளின் தியானத்திற்கான தலைப்பு கர்த்தர் என் சகாயராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்னுடைய சகாயர். இன்னும் புரிகிற மாதிரி நம்ம சொன்னோன்னா, கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த உலகத்தில் நிறைய பேர் நமக்கு துணையாக இருக்கிறார்கள் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் எல்லாரும் அது பிரயோஜனமான துணையாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய நேரங்களில் இல்லை. நிறைய நேரங்களில் நாம் ஏமாந்து போகிறோம், நாம் கைவிடப்பட்ட நிலைக்கு தள்ளப்படுகிறோம். நமக்கு சகாயம் பண்ணவும் உதவி செய்யவும் துணை நிற்கவும் மனிதர்களால் எப்போதும் முடியாது. அவங்க முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணுவாங்க, ஆனால் எல்லா நேரத்திலும் கிடையாது. ஆகவே இந்த இடத்துல சங்கீதக்காரன் ஒரு ராஜாவாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா, கர்த்தர் என்னுடைய துணையாக என்னுடைய சகாயராக அவர் இருக்கிறார் என்று அங்கே சொல்லுகிறார். இந்த 27ஆம் சங்கீதத்திலையும் நீங்க பார்த்தீங்கன்னா இது 2 வகையில் சொல்லப்படுகிறது. தாவீது தன் நெருக்கடியான சூழ்நிலைகளிலே பாடின சங்கீதமாக இதை சொல்லுகிறார்கள். இது ஒருவேளை அப்சலோமுக்கு பயந்து தாவீது ஓடின காலத்தில் எழுதப்பட்டிருக்கலாம், அல்லது சவுலுக்கு பயந்து தாவீது ஓடின காலத்தில் எழுதப்பட்டிருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஆண்டவருடைய உதவியை நாடி, ஆண்டவரே என்னுடைய நெருக்கங்களிலிருந்து எனக்கு நீர் உதவி செய்யும் என்று மன்றாடுகிற ஒரு மன்றாட்டு ஜபமாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது. இதில் 2 காரியங்களை முக்கியப்படுத்துகிறாங்க. அது என்ன அப்படின்னா, தனிப்பட்ட மனிதர்களுடைய துரோகம் ஒரு பக்கம், 2வது இராணுவத்தினாலே ஏற்படுகிற நெருக்கடிகள் பயமுறுத்தல்கள் இன்னொரு பக்கம். சவுல் இந்த தாவீதினுடைய வாழ்க்கையில் அவன் தனிப்பட்ட முறையில் அவன் நம்பின மனிதர்கள் அவனுக்கு
எதிராக எழும்பினார்கள் அல்லது அவனை கைவிட்டார்கள். ரெண்டாவது, அவனுக்கு அச்சுறுத்தல்கள், இராணுவத்தின் மூலமாக அச்சுறுத்தல்கள் வந்து நேரத்தில் இந்த சங்கீதத்தை அவர் பாடுகிறார். இன்றைக்கு அருமையான தேவஜனமே, இந்த தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே நீரே என்னுடைய துணையாக என்னுடைய சகாயராக இருக்கிறீர் என்று சொல்கிறார். இதன் அடிப்படையில் நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தர் என்னுடைய துணையாக அல்லது சகாயராக என்னோடு கூட இருப்பாரானால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இன்னைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். வேதத்தில் ஒரு சிலரை நாம் பார்க்கிறோம், அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவர்களுக்கு துணையாக அல்லது சகாயராக இருந்திருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 49ஆம் அதிகாரத்தில் வருவீர்களானால் அங்கே இந்த யோசேப்பை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையை நாம் அங்கே பார்க்கிறோம். 41ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை யாராகில் ஒருத்தர் வாசிங்க. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாய் இருப்பார், சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று என்று இங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த பகுதியை பார்ப்பீர்களானால் யாக்கோபு தன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்களுடைய காரியங்களை அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். நடந்தவைகளை சொல்றாரு, நடக்க போகிறவைகளை சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல எல்லாரை பற்றி சொல்லி கொண்டு வரும்போது யோசேப்பை பற்றி இந்த யாக்கோபு சொல்லும்போது இப்படி சொல்றாரு. 22வது வசனத்திலிருந்தே நாம் அதை பார்க்கலாம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றுகள் அண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் என்று அவனுடைய மேன்மையை குறித்து இங்கே யாக்கோபு சொல்லிவிட்டு அடுத்தது அவன் கடந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலைகளை குறித்து சொல்றார். 23வது வசனத்தில் வில் வீரர் அவனை மனமடிவாக்கினார்கள், அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள் என்று இங்கே சொல்லுகிறது. அருமையானவர்களே, இதை குறித்து சொல்லும்போது இப்படி சொல்றாங்க, அதாவது எதிரிகள் தனிப்பட்ட முறையில் முன்னால நின்று யுத்தம் பண்ணும்போது நமக்கு இவங்க தான் எதிரி அப்படின்னு தெரியும். ஆனால் இந்த அம்பு எய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா எங்கிருந்து வருது, எப்போ வருது, யார் அடிக்கிறாங்க, அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. இந்த இடத்துல நாம் பார்க்கிற இந்த வார்த்தையை பாருங்க, வில் வீரர் அவனை மனமடிவாக்கினார்கள். அவனால் சகிக்க முடியாமல் போயிடுச்சு. அவனை சுற்றி 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 அவனுடைய சத்துருக்கள் அவன் மேலே அம்புகளை எய்யும் போது அவனுடைய நிலைமை என்ன தெரியுமா, மனம் அடிந்து போய் போதும் என்று சொல்லுகிற ஒரு நிலைக்கு அவன் தள்ளப்பட்டிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது அவனை அவர்கள் பகைத்தார்கள். இதில் நாம் பார்க்கும்போது இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவனுடைய சொந்த சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள். நமக்கு தெரியும், பகைத்தார்கள். இவங்க அவனை பகைக்கிறார்கள் என்பது யோசேப்புக்கு தெரியல. அவங்க மேலே அன்பு செலுத்தி அவர்களை போய் விசாரிக்க போகிறார். அங்கே யோசேப்புக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டு அவனை விற்று விட்டார்கள். இல்லை, இஸ்மவேலருக்கு விற்றார்கள், அவங்க கொண்டு போய் எகிப்தில் விற்றார்கள். வேதம் சொல்லுகிறது அங்கே அவன் போன பொழுது 39ஆம் அதிகாரம் சொல்லுகிறது கர்த்தர் யோசேப்போட இருந்தார் என்று சொல்லுகிறது. யோசேப்போட கர்த்தர் இருந்தார் என்று சொல்லிவிட்டு அது சொல்லுது அவன் காரிய சித்தி உள்ளவனானான் என்று சொல்லுகிறது. அவன் செய்த எல்லா காரியத்திலும் வெற்றி பெற்றான். இப்போ நம்ம யோசேப்பினுடைய நிலையிலிருந்து கொஞ்சம் யோசிச்சோன்னா, ஒரு பெரிய எதிர்ப்பு, ஒரு பகைமையிலிருந்து தப்பி வந்துட்டேன், இந்த இடத்துல நான் இப்பொழுது கொஞ்சம் விடுதலையா இருக்கிறேன், சமாதானமா இருக்கிறேன் அப்படின்னு அவன் நினைக்கும் பொழுது அவனுக்கு எதிராக போத்திபாருடைய மனைவியினுடைய குற்றச்சாட்டு வருகிறது. அவன் செய்யாத ஒரு குற்றம் அவன் மேல சுமத்தப்பட்டு இப்போ அவனை கொண்டு போய் சிறைச்சாலையில் அடைச்சிட்டாங்க. இப்போ அங்கே அவன் ஒரு 13 ஆண்டுகள் அந்த சிறைச்சாலையில் இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய அந்த சகோதரனுடைய துரோகம் அவனுக்கு மனசில் வந்திருக்கோம். நான் எவ்வளவு நல்லா இருந்தேன், எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன், அப்பா என் மேலே எவ்வளவு அன்பு வச்சிருந்தாரு, அவர் என்னை பராமரித்தாரு, என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்தாரு, குறையில்லாமல் வாழ்ந்தனேன், சந்தோஷமா வாழ்ந்தனேன். இப்படி ஒரு நிலைக்கு என்னுடைய சகோதரர்கள் தள்ளிட்டாங்களே,
ரெண்டாவது யோசிச்சிருப்பான், கொஞ்சம் மூச்சு விடுற மாதிரி ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு சூழ்நிலை வந்துச்சு, அதுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை போத்திபாரனுடைய மனைவியின் மூலமா எனக்கு வந்துருச்சு. அவன் இந்த வில் வீரர்கள் அவனை சுற்றிலும் அம்பு எய்தது போல அவனுடைய வாழ்க்கையில் அவனை மனமடிவாக்கும்படி பல சூழ்நிலைகள் அவனுக்கு எதிராக எழும்பினாலும் வேதம் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர், அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாக நின்றது, அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களில் பலத்தன என்று சொல்லுகிறது. அருமையான தேவஜனமே, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், எல்லா சூழ்நிலை அவனுக்கு எதிராக இருந்தாலும் கர்த்தர் அவனுக்கு துணையாக இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் அவனுக்கு துணையா இருந்தது மாத்திரமல்ல, அங்கே வேதம் சொல்லுகிறது, அவன் விழுந்து போகாதபடி அவன் உறுதியாக நிற்க கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். அது மட்டுமல்ல, அவனுடைய புயங்கள் ஆண்டவராலே என்ன ஆயிடுச்சா, அவனுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன என்று சொல்லுகிறது. அவன் மனமடிவான சூழ்நிலையில கர்த்தர் அவனை பலப்படுத்துகிறார். இப்ப என்ன நடக்குது பாருங்க, எதினாலே ஆண்டவர் அவனுடைய வில்லை உறுதியாய் நிற்க பண்ணினதினாலும் அவனுடைய புயங்களை கர்த்தர் பலப்படுத்தினதினாலும் வேதம் சொல்லுகிறது, அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனான் என்று சொல்லுகிறது. அருமையான தேவஜனமே, ஆண்டவர் பாருங்க, இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில வில் வீரர்களைப் போல அவனுடைய தனிப்பட்ட சத்துருக்கள் அவனுக்கு எதிராக எழும்பி அவனை மனமடிவாக்கின பொழுதும் ஆண்டவர் அவனை விடல, அவனை பலப்படுத்தினார், அவனை நிறுத்தி வைத்திருந்தார். ஆகவே அவன் என்ன செய்தானாம், தன்னுடைய ஜனங்களுக்கு மெய்ப்பனாகவும் கண்மலையாகவும் அவன் மாறினான். அனுபவத்தை அவன் அங்கே சொல்லும்போது 50வது அதிகாரத்திலே 20வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் அவன் சொல்றான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோടെ காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அப்ப முதல்ல நாம் பார்க்கிறோம், யோசேப்புக்கு துணையாக நின்ற கர்த்தர் என்ன செய்தாராம், தீமையை நன்மையாக முடிய பண்ணுகிறவர். சத்துருவினுடைய எல்லா சூழ்ச்சிகளையும் சத்துருடைய எதிர்ப்புகளையும் கர்த்தர் மடங்கடித்து இந்த யோசேப்பை தன் ஜனங்களுக்கு மெய்ப்பனாகவும் கண்மலையாகவும் உயர்த்தின ஒரு கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், தீமைகளை நன்மையாய் மாற்றுவேன், மாற பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சத்துரு பல விதங்களில நமக்கு சோதனைகளையும் நம்முடைய வாழ்வில கண்ணீரையும் மனமடிவையும் கொண்டு வருவதானால் ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லுங்க, கர்த்தாவே நீர் எனக்கு சகாயராய் இருக்கிறதுனால, நீர் என்னுடைய துணையாளராய் இருக்கிறதுனால இந்த தீமைகளை எல்லாம் நீர் என் வாழ்க்கையில நன்மையாய் மாற்றுவீர். அல்லேலூயா. அப்ப யோசேப்பினுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனுக்கு துணையாக இருந்தார். இரண்டாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்க. என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டான். கர்த்தர் எனக்கு துணையாளர் அப்படின்னு சொல்லி இந்த மோசே தன்னுடைய 2வது பிள்ளைக்கு பெயர் வைக்கிறார், எலியேசர். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தர் மோசேக்கு துணையாக இருந்தார். அருமையானவர்களே, இந்த மோசேயினுடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு இப்போ மீதியான் தேசத்தில் அந்த ஆசாரியனுடைய மகளை திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அவளுக்கு 2 குழந்தை பிறக்குது. ஒருத்தன் பேர் கெர்சோம் என்று பெயரிடுகிறான், 2வது பிள்ளைக்கு எலியேசர் என்று பெயரிடுகிறான். இந்த எலியேசர் என்கிற வார்த்தைக்கு கர்த்தர் எனக்கு துணையாளர் என்று சொல்லி அங்கே சொல்றார். என்ன சொல்றார் தெரியுமா? தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார். அருமையானவர்களே, இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது தான். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாம் கொன்று போட வேண்டும் என்று சொல்லி பார்வோன் கட்டளையிடுகிறார்.
அவங்கள நதியில தூக்கி போடுங்கன்னு சொல்றாரு. மருத்துவ சொல்றாரு பிறக்கும் போதே சாகடிச்சிருங்கன்றார். ஆனா இந்த வேத பகுதியில நாம் பார்க்கும்போது ராஜாவினுடைய பட்டயத்துக்கு கர்த்தர் தப்புவிக்கிறார். ஆற்றில தூக்கி போட்டாங்க, அப்பவும் அவன் சாகல. அப்புறம் பாருங்க, மருத்துவச்சிகளும் அவனை கொலை பண்ணல. கர்த்தர் இத்தனை ஆபத்துகளிலிருந்து அவனை பாதுகாத்து 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறபடி அவங்க அம்மாவுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறார். முதல்ல இல்ல, பிள்ளைய சாகடிக்கிறதுக்கு அவங்க விடல. அவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா? பிள்ளைய 3 மாதம் ஒளித்து வைத்தார். இப்போ 3 மாதம் ஒளித்து வைத்த பிறகு அடுத்தது வேதம் சொல்லுகிறது அதுக்கு மேல ஒளித்து வைக்க முடியல. ஆகவே அவங்க என்ன பண்றாங்க, ஒரு நாணல் பெட்டியில பிள்ளையை வைத்து நாணலுக்கு நடுவில் நதியோரத்தில் விட்டு விட்டாள். தண்ணியில போடுங்கன்னாங்களே, நதி ஓரத்தில் விட்டுட்டா. ஆனா பிள்ளை சாகலை, இன்னும் உயிரோடு தான் இருக்குது. பாருங்க, ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன? அங்கே பார்வோனுடைய குமாரத்தி வந்து குளிக்கிறதுக்கு வர்றாங்க. அங்க வந்தவங்க இந்த பிள்ளையை பார்த்து அதை தன்னுடைய பிள்ளையாக எடுத்துக்கொண்டார். இப்போ இந்த சம்பவத்தின்படி பார்த்தீங்கன்னா சாக வேண்டிய பிள்ளை எங்க இருக்குது? ராஜா வீட்டுக்கு போயிருக்குது. ரொம்ப சந்தோஷம். ராஜா வீட்டில் அந்த பிள்ளை வளர்ந்த பொழுது வேதம் சொல்லுகிறது அவனுக்கு எகிப்தினுடைய சகல கலைகளும் கற்றுக்கொள்ள கொடுக்கப்பட்டது. அப்போ 2வது நாம் பார்க்கிறோம், அழிய வேண்டிய பிள்ளை அந்த தேசத்தின் கலைகளை கற்றுக்கொண்டார். 3வது நாம் பார்க்கிறது என்ன தெரியுங்களா? இப்போ இவரு எதேச்சையா வெளியே வர்றாரு. வந்தார், ஒரு எபிரேயனும் ஒரு எகிப்தியனும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சமாதானம் பண்ண போனவர் எகிப்தியனை அடிச்சு கொண்டு குழி தோண்டி புதைச்சிட்டாரு. இப்ப அடுத்தது இன்னொரு நாள் போகும்போது அங்க 2 இஸ்ரவேலர்கள் எபிரேயர்கள் சண்டை போடுறாங்க. இவர் போய் சமாதானம் பண்ணும்போது அங்க ஒருத்தன் கேட்கிறான், எங்களை அடிச்சு கொள்றதுக்கு வந்தியா? அருமையானவர்களே, வேதம் சொல்லும் போது என்ன சொல்ல தெரியுங்களா? 10வது வசனத்துல இந்த யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது அவன் அந்த எபிரேயரிடத்துல பேசும்போது 14வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அதற்கு அவன் எங்கள் மேல் உன்னை அதிகாரியாக ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றார். அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாய் வெளிப்பட்டது என்று பயந்தான். அதே மாதிரி அடுத்த வசனம் சொல்லுது, பார்வோன் இந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். இல்லையா? வகை தேடினான். ராஜா இப்போ மோசேயை கொல்ல வகை தேடின பொழுது அப்பவும் கர்த்தர் அவனை பாதுகாக்கிறாரு. அவன் அங்கிருந்து தப்பி ஓடினான். அதன் பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 40 வருஷம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ திரும்பவும் ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? ராஜா செத்து போயிட்டான்ப்பா, நீ என்ன பண்ணு, திரும்ப எகிப்துக்கு போ அப்படின்னு ஆண்டவர் அவனை அனுப்புறார். இப்போ இந்த மோசே முதல்ல அவங்க வீட்டில் வளர்ந்த பிள்ளையாக பார்க்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவனுடைய அந்த பார்வோனுக்கு அவன் எப்படி போகிறான் தெரியுமா? அவனுடைய எதிராளியாய் போகிறான், எபிரேயனாக போகிறான். அங்க போய் சொல்றான், ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்க போகிறோம், இந்த ஜனங்களை நீ அனுப்ப வேண்டும் என்று கேட்கிறான். வேதத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 10 முறை மோசே பார்வோனுக்கு முன்னால போய் நின்று பேசுறார். இப்படி பேசும்போது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பார்வோனுக்கு கோபம் வராமலா இருந்திருக்கும்? இவன் பண்ற இந்த அற்புதம், அதை செஞ்ச இதை செஞ்சல, தண்ணீரை ரத்தமாக மாற்றுகிறதும், பேன் வர்றதும், வண்டு வர்றதும் எல்லாத்தையும் இவனால தானே இவ்வளவு பிரச்சனை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நினைச்சிருந்தா பார்வோன் என்ன பண்ணிருக்கலாம்? மோசையை கொன்று போட்டு இருக்கலாம். அவனுடைய அரண்மனைக்கு 10 முறை போகிறான். அங்க அவ்வளவு பாதுகாப்புல அந்த ராஜா இருந்துகிட்டு ஒரு வார்த்தை சொன்னான்னா மோசையை கொண்டு போட்டுருவாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மோசேக்கு துணையா இருந்ததினால பார்வோன் அவனை ஒன்றுமே செய்ய முடியல. அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவருடைய வேதம் சொல்லுது பாருங்க. யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லும் போது 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை சொல்றார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை.
இப்போ அதுக்கு உதாரணம் யாரை சொல்றாரு தெரியுமா? நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். அல்லேலூயா. அப்போ மோசையோடு இருந்தது போல அப்படின்னா எப்படி இருந்தாரு? உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க கூடாதபடிக்கு பார்வோனுடைய பட்டயத்துக்கு தப்புவித்த கர்த்தர் எல்லா தீங்குக்கும் அவனை தப்புவித்து அவனுடைய வாழ்நாளின் இறுதி வரைக்கும் அவனை அற்புதமாக நடத்தினார். அல்லேலூயா. மோசேயினுடைய வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை, அதிசயங்கள் செய்த வாழ்க்கை. காரணம் என்ன தெரியுமா? மோசே சொல்றா, கர்த்தர் எனக்கு துணையாக நின்றார். அல்லேலூயா. இந்த இரவு நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். மோசேயினுடைய வாழ்க்கை நமக்கு கற்று தருகிறது தெரியுமா? அழிவுக்கு உன்னை காக்கிற ஒரு துணையாளர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அதே ஆண்டவர் தான் உங்க கூட இருக்கிறார். உனக்கு எதிராக எழும்புகிற எல்லா சத்துருவின் வல்லமைகளையும் கிரியைகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி உங்களை காக்கிறதற்கு உங்களுடைய துணையாளராக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. வேலை செய்கிற இடத்துல அப்படிப்பட்ட யாராவது எழும்புனாங்கன்னா கவலைப்படாதீங்க. அவர்களை ஆண்டவர் உங்க முன்னால தான் உட்கார வைப்பார். ஆனால் அவங்க வாய் திறக்க மாட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னாரு, மோசையோடு நான் இருந்தது போல. எப்படி இருந்தாரு? அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அவனை கர்த்தர் பாதுகாத்தார். பார்வோனுடைய பட்டயத்துக்கு அவனை விலக்கி காத்தார். அந்த ஆண்டவர் தான் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றார், நான் உனக்கு சகாயராய் துணையாளராய் நான் இருக்கிறேன். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது 115ஆம் சங்கீதம் 9, 10, 11 வசனங்களை பார்த்தீங்கன்னா, அவருக்கு பயந்து அவரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? துணையாயிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாரெல்லாம் அவரை நம்புகிறார்களோ, யாரெல்லாம் அவருக்கு பயப்படுகிறார்களோ அத்தனை பேருக்கும் கர்த்தர் நல்லவர். வாசிங்க 9வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். அருமையானவர்களே, ஒவ்வொரு வார்த்தையிலையும் நிறைய அர்த்தங்கள் வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது முதல்ல ஆண்டவர் யாருக்கு சொல்றாரு தெரியுமா? இஸ்ரவேலே அப்படின்னு சொல்றார். யார் இந்த இஸ்ரவேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 41:8 ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய இஸ்ரவேலே. அல்லேலூயா. என் தாசனாகிய இஸ்ரவேலே. இன்றைக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, நீ என்னுடைய ஊழியக்காரன். அல்லேலூயா. நீ என்னுடைய ஊழியக்காரன். ஆகவே நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். வாசிங்க 41:8. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே. 2 பேரும் ஒரே ஆள் தான். ஆனா இஸ்ரவேலை கூப்பிடும் போது ஆண்டவர் எப்படி கூப்பிடுறாரு தெரியுமா? என் தாசனாகிய இஸ்ரவேலே. இஸ்ரவேலே. அதே போல ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது, நீ யார் தெரியுமா? என்னுடைய ஊழியக்காரன், நீ என்னுடைய அடியான். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றார், என்னுடைய வேலையை செய்கிற என்னுடைய ஊழியக்காரனாய் நீ இருக்கிறாய், நீ பயப்படாதே. அல்லேலூயா. 2வது சொல்றாரு, நீ யார் தெரியுமா? இஸ்ரவேலை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது 43ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும். 2வது சொல்ல, இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவர். இஸ்ரவேல் யார் தெரியுமா? கர்த்தராலே உருவாக்கப்பட்டவன். அல்லேலூயா. யாக்கோபு சிருஷ்டிக்கப்பட்டவன், இஸ்ரவேல் உருவாக்கப்பட்டவன். ஆண்டவர் யாக்கோபை தாயின் கருவிலே சிருஷ்டித்தார். வெளியே வந்துட்டா பயங்கரமான அவர் யாரு? ஏமாத்துக்காரன். அவன் அவங்க அப்பாவை ஏமாத்தனா, அண்ணனை ஏமாத்தனா, மாமாவை ஏமாத்தனா. போன இடம்லாம் அவனுடைய வேலை என்ன தெரியுமா? தட்டி பறிப்பவன். பேருக்கு ஏற்ற மாதிரியே வாழ்ந்தான். எப்படியெல்லாம் ஏமாற்ற முடியுமோ எல்லாம் ஏமாற்றினான். ஆனால் ஒரு நாள் வந்தது, எந்த மனுஷன் தட்டி பறிப்பவன் என்று பெயர் வச்சானோ அந்த மனுஷனை கர்த்தர் எப்படி மாத்துறார் தெரியுமா? நீ வெற்றி பெறுகிறவன் அப்படின்னு மாத்தினார். அல்லேலூயா. நீ ஏமாத்துறவன் இல்லை, இனிமேல் நீ யார் தெரியுமா? தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டவர், வெற்றி பெற்றவர். அப்போ ஆண்டவர் யாக்கோபை இப்போ இஸ்ரவேலாக சிருஷ்டித்தார்.
இன்னைக்கு உங்களை என்னையும் கூட நம்ம உலகத்தில் பிறந்துட்டோம், நம்ம வளர்ந்து வந்தோம், இவ்வளவு காலம் கடந்து வந்துட்டோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருக்கு உகந்த பாத்திரங்களாய் நம்மை உருவாக்குகிற கர்த்தர். இந்த ஜனத்தை தான் ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. அல்லேலூயா. நீ என்னுடைய தாசன், நீ என்னால் உருவாக்கப்பட்டவன், நீ என்ன நம்பு. ரெண்டாவது சொல்றாரு, ஆரோன் குடும்பத்தாரே. இந்த ஆரோன் யாரு? அவருடைய ஊழியம் என்ன? அவருடைய வேலை என்ன தெரியுமா? துணையாக நிற்கிறவன். யாக்கோபு, இந்த மோசே ஆண்டவர்கிட்ட சொல்றான், எனக்கு பேச வராது சாமி, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன். உடனே ஆண்டவர் பார்க்கிறாரு, உன்னுடைய சகோதரனாகிய ஆரோன் நல்லா பேசுறவன் தானே, அவனை உனக்கு துணையாக வைக்கிறேன். அப்போ ஆரோனுடைய வேலை என்ன தெரியுமா? அவன் பேசுகிறவன். அவனுடைய வேலை என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறவன். வாசிச்சு பாருங்க, யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது அவனை குறித்து ஆண்டவர் சொல்றார். வாசிங்க 4:30. மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி. பாருங்க, இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மோசேக்கு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் மோசே சொல்லலை. யார் சொன்னா? ஆரோன் சொல்றான். அல்லேலூயா. அவனுக்கு ஒரு ஆண்டவர் ஒரு உயர்வை தர்றார். உயர்வை தர, எதிர்பாராத ஒரு உயர்வு. என்ன உயர்வு தெரியுமா? என் வார்த்தைகளை நீ பேசு. அல்லேலூயா. என் வார்த்தைகளை நீ பேசு. அப்புறம் பாருங்க, யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, அங்கே ஆண்டவர் ஆரோனை இப்படி மாற்றுகிறார். என்ன சொல்லி மாற்றுறார் பாருங்க. ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோட கூட அவன் குமாரராகிய நாதாப், அபியூ, எலயாசார், இத்தமார் என்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்து கொள்வாயாக. அவங்களுடைய வேலை என்ன? ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற வேலை. என்ன வேலை? ஆசாரிய ஊழியம். அல்லேலூயா. ஆரோனுக்கு ஒரு பெரிய வேலை கொடுத்தாரு. என்ன? நீ மோசேக்கு நான் சொன்ன வார்த்தை அப்படியே பேசணும். கர்த்தருடைய வார்த்தையை பேசினான். ரெண்டாவது, இப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்த உடனே ஆண்டவர் இன்னொரு உயர்வு ஆரோனுக்கு தராரு. அவன் ஆசாரியனாக என்னுடைய பணியை செய்ய வேண்டும். அதுலேயும் ஆரோனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? பிரதான ஆசாரியனாக தேவ சமூகத்தில் நின்று தன் ஜனத்துக்காக கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற, அவருடைய வார்த்தையை பேசுகிற, அவருடைய ஊழியத்தை செய்கிற எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள். அப்போ உடனே நம்ம நினைப்போம் ஊழியக்காரங்களுக்கு சொல்றாங்கன்னு. இல்லை, பைபிள் சொல்லுது, நாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியர்களாய் நாம் இருக்கிறோம். அப்போ எல்லாரும் யார் தான்? கர்த்தருக்கு முன்னால் நிற்கிறவர்கள், கர்த்தருடைய ஆசாரிய ஊழியம் செய்கிறவங்க, கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவங்க. ஆகவே ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தரை நம்பு. மூன்றாவது சொல்லுது, அந்த 11வது வசனத்தில், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே. அவ்வளோதான். இப்போ நீ உருவாக்கப்பட்டவன், நீ என்னால் அழைக்கப்பட்டவன், இல்லை என் தாசன் என்றெல்லாம் இருக்கட்டும். ரெண்டாவது, நீ என்னுடைய ஆசாரியன், நீ என்னுடைய வார்த்தையை பேசுகிறவன், அதுவும் இருக்கட்டும். இப்போ மொத்தமாக சேர்த்து சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற எல்லாரும். அல்லேலூயா. யாரெல்லாம் அவருக்கு பயந்து, நாம் ஏற்கனவே சிந்தித்தோம், தீமையை விட்டு விலகி ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணித்த எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுங்கள். நீங்க பயப்படுகிறவர்களே, நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க? அவரை நம்புங்கள் சொல்லிட்டு இப்போ அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்லுது, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நீ இந்த 3 பேரையும் சேர்த்துங்க. நீ என்னுடைய ஊழியக்காரன், நீ என்னால் உருவாக்கப்பட்டவன், நீ என் வார்த்தைகளை பேசுகிறவன், நீ என்னுடைய பிரதான ஆசாரியன், நீ எனக்கு பயந்து நடக்கிறவன். ஆகவே நீ என்னை நம்பி நின்றால் நான் உனக்கு துணையும் கேடகமாக நான் இருப்பேன். ஆண்டவர் சொல்றார்.
இப்போ இந்த சங்கீதம் சொல்றபடி பார்த்தா யாரெல்லாம் அவரை நம்புகிறார்களோ, யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் அவருக்கு பயப்படுகிறார்களோ அத்தனை பேருக்கும் கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். அல்லேலூயா. இப்ப வேதம் சொல்லும் போது என்ன சொல்லு தெரியுமா? உன்னை நான் பாதுகாக்கிறவராய் கேடகமாய் நான் உன்னோடு இருக்கிறேன். இன்னைக்கு 3 காரியத்தை கர்த்தர் நமக்கு கற்றுத் தருகிறார். ஆண்டவர் என்னுடைய துணையாளராய் அல்லது என்னுடைய சகாயராய் இருந்தால் யோசேப்புக்கு செய்தது போல தீமையெல்லாம் அவர் நன்மையாய் மாற்றுவார். 2வது, மோசேக்கு சொன்னது போல அழிவுக்கு காத்து நமக்கு துணையாளராய் இருக்கிறவர். 3வது, தம்முடைய ஜனங்களுக்கு சொல்றாரு, அவரே நமக்கு துணையும் கேடகமாய் இருந்து நம்மை நடத்துவார். அந்த உன்னதமான ஆண்டவர் தொடர்ந்து நம்முடைய வாழ்வில நல்லவராக இருந்து துணையாளராக இருந்து நம்மை நடத்துவாராக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு விசை நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, யோசேப்பை போல வில் வீரர்கள் சூழ்ந்து நின்று அவன் மேலே எய்து அவனை மனமடிவாக்கின பொழுதும் ஆண்டவர் நீர் அவனை விழுந்து போக விடல, அவனை உறுதியாய் நிற்க வைத்தீர். அவனுடைய புயங்களை நீர் உறுதிப்படுத்தினீர். காரணம், நீரே அவனுக்கு துணையாய் இருந்தீரப்பா. தீமையை நன்மையாய் மாற்றின கர்த்தர். அடிமையாய் போனவனை மெய்ப்பனாகவும் கண்மலையாகவும் மாற்றின கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னுடைய வாழ்விலும் தீமையாய் இருக்கிற எல்லாவற்றையும் நீர் நன்மையாய் மாற்றுங்கப்பா. நாங்கள் விழுந்து போகாதபடி எங்களை நீர் தூக்கி நிறுத்துங்க. உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் மற்றவர்களுக்கு மெய்ப்பர்களாகவும் கண்மலையாகவும் உதவி செய்கிறவர்களாகவும் நீர் மாற்றும். 2வது சொல்லுங்க, ஆண்டவரே, மோசையோடு நீர் இருந்ததுனால பார்வோனுடைய பட்டயத்துக்கு நீர் அவனை காப்பாற்றினீர். எத்தனையோ சூழ்நிலைகளில் அழிவு மோசையை நெருங்கின பொழுதும் அவன் அழிந்து போகாதபடி கர்த்தர் அவனோடு துணையாய் நின்று அவனை பாதுகாத்தார். ராஜாவுக்கு முன்னால போய் நிற்கும் போதும் கர்த்தர் அவனை பாதுகாக்கிறார். எல்லா பிள்ளைகளையும் கொலை செய்து விடுங்கள் என்று சொன்ன பொழுதும் கர்த்தர் அவனை பாதுகாத்தார். ஆற்றில் தூக்கி போட்டாங்க, கர்த்தர் அவனை பாதுகாத்தார். பார்வோன் அவனை கொலை செய்ய வகை தேடினான், அப்பொழுதும் கர்த்தர் அவனை பாதுகாத்தார். அந்த ஆண்டவர் தான் யோசுவாவை பார்த்து சொல்றாரு, மோசையோடு நான் எப்படி இருந்தேனோ அப்படியே நானும் உன்னோடு கூட இருப்பேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அந்த யோசுவாவுக்கு சொன்ன அதே வார்த்தையை கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் உங்களுக்கு சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். ஒருவேளை இந்த இடத்துல வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதிராக எழும்பினவர்கள், நம்மை வேதனைப்படுத்தினவர்கள், நமக்கு தீங்கு செய்ய எத்தனித்து இருக்கிறவர்கள், அவங்களெல்லாம் பார்த்து நீங்கள் பயந்து இருப்பீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லைப்பா, நான் ஒரு நாள் உன்னை சத்துருடைய கைக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டேன். பார்வோனுடைய பட்டயத்துக்கு மோசையை தப்புவித்தது போல உன்னையும் நான் தப்புவிப்பேன். யார் உனக்கு எதிராக எழும்புகிறார்களோ அவர்களுக்கு உன்னை நான் மேன்மையாய் அவர்கள் முன்னால் நிறுத்துவேன். ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்றாரு, பார், நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன் என்று சொல்றார். எவ்வளவு பெரிய ஒரு ஆண்டவர்! அவர் தான் இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு துணையாய் இருக்கிறதுனால எந்த தீங்கும் அழிவும் உன்னை நெருங்காது. 3வது ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலே நீ என் தாசன், இஸ்ரவேலே நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னை நம்பு. 2வது சொல்றாரு, ஆரோன் குடும்பத்தாரே நீங்கள் கர்த்தரை நம்புங்கள், நீ என் வார்த்தையை பேசும்படி உன்னை தெரிந்தெடுத்தேன், நீ என்னுடைய ஆசாரியனாய் இருக்க உன்னை தெரிந்தெடுத்தேன், நீ கர்த்தரை நம்பு. 3வது ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நம்புங்கள், நான் உனக்கு துணையும் கேடகமாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன்ப்பா, நான் உம்மை நம்பி இருக்கிறேன். நீர் எனக்கு துணையாகவும் கேடகமாகவும் என்னோடு கூட இருந்து என்னை நீர் நடத்த போகிறீர், உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றியப்பா. ஆண்டவரே, தாவீது உம்மை தன்னுடைய துணையாக தன்னுடைய சகாயராக அவன் பாவித்து பேசினது போல இன்றைக்கு நாங்கள் அதை சிந்தித்தோம். ஆண்டவரே, இந்த துணையாளர் யோசேப்புக்கு துணையாயிருந்தீர். அவனுக்கு ஆண்டவரே வாழ்வில வந்த எல்லா தீமையையும்
நன்மையாய் மாற பண்ணினீர். மோசேக்கு நீர் துணையாய் இருந்தீர். பார்வோனுடைய பட்டயத்துக்கு அவனுக்கு எதிராய் வந்த அந்த தீங்கிலிருந்து அவனை நீர் விடுதலையாக்கினீர். ஆண்டவரே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, ஆரோன் குடும்பத்தாரே, இஸ்ரவேலரே, கர்த்தரை நம்புங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு துணையாய் கேடகமாய் இருந்தவர்களை பாதுகாப்பேன் என்று சொல்லி இருக்கிறீர். அந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் அப்படி பாதுகாக்க போகிறீர். தீமைகளை நன்மையாய் மாற்ற போகிறீர். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு துணையாய் இருந்து கேடகமாய் இருந்து எங்களை நீர் வழி நடத்த போகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும் சுவாமி. உம்முடைய பாதுகாப்பிலே நாங்கள் இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.